கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காய் இந்த நான் மகிமைப்படுத்துகிறேன். உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க இப்படிப்பட்ட ஒரு சலாக்கியம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மிக அருமையான வர்ஷிப்களை நடத்தினேன். உண்மையிலே நம்முடைய பிரசன்னம் இருந்தது. நான் பார்த்தேன் எல்லோருமே நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதித்தோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பேசும்படியாக எங்களுடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இதாவே நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ நலவிலேஸ்வராய் எங்களோட வாழ்க்கையில் இதுவரை உதவி செய்த கர்த்தர், இனியும் நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் அப்பா. இந்த நாளை காண செய்த கர்த்தர், இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது உங்களுடைய கிருபையப்பா. இந்த ஓய்வு நாளில் நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்க பாராட்டின தயவுக்காய் நன்றி. இந்த இடத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் அந்த வார்த்தைக்குள்ளாக நீர் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விஷயத்தில் நாங்கள் தேர வேண்டும், எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. இந்த இடத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பலவீனங்களும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சரீர ரீதியான குணாதிசய ரீதியான ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் அசைவாகட்டும். எங்களுடைய பலவீனங்களும் அந்த வார்த்தைக்கு தடையாக இருக்காதபடி நீர் என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை எழுதுகிறோம், அந்த நோக்கத்துக்கூடாக நீர் பேசத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். முதல் பிரசன்னத்தால் நிரப்பீராக, நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் எடுத்து வாசிப்போம் 2 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசிப்போம். அதே போல நாங்கள் அடுத்து வாசிப்போம். கொரிந்திய புத்தகம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை உங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாட்டங்களில் பெற்றிருக்கிறோம். இன்றைய நாள் நான் உங்களோடு உடைந்த பாத்திரம் உன்னத பாத்திரமாக என்ற தலைப்பு கூடாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை இந்த நாட்களில் நான் திரும்பியாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்னை கட்டிய ஒரு வார்த்தை, எனக்கூடாக பேசின ஒரு வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. இந்த நாட்டில் திருச்சபைகள் வருகிற எல்லோருமே யாரை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் வெளிப்படையாக நாங்கள் நல்ல ஆபரணங்களை அணிந்து நல்ல ஆடைகளை அணிந்து வெளிப்பிரகாரமாக மனுஷன் பார்வைக்கு நாங்கள் நல்ல சந்தோஷமா வர மாதிரி இருக்கு. ஆனா வருகிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் உள்ளான இருதயங்கள்ல நிறைய மனவேதனைகளோட வழிகளோட நிறைய பேர் சேர்ச்சுக்கு வராங்க. சொல்ல முடியாத அவமானங்கள், கேட்க முடியாத வார்த்தைகள் பலவற்றை கேட்டு அந்த வேதனையோட சபைக்கு வராங்க. ஆண்டவர் தங்களோடு பேசும்படியாக, தங்களை ஆண்டவர் உருமாற்றும்படியாக. இன்னைக்கு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், மற்றவருடைய வார்த்தைகளால அநேகர் உடைந்துதான் இந்த திருச்சபைக்கு வராங்க. சரீர ரீதியான வியாதிகள் பாதிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வராங்க. அநேகரால கைவிடப்பட்டவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வராங்க. வருகிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச ஆவலாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு தேவை அந்த வியாகுலங்கள், அந்த வேதனைகள், அந்த கவலைகள், அவமானங்கள், தள்ளி விடுதல் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் நாங்கள் சுமந்து வருகிற அவமானங்களை, வேதனைகளை, கவலைகளை அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உருமாற்றி ஆண்டவர் பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறேன். நாங்கள் பார்க்க போற இந்த தலைப்பு ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கேட்டாலும் அந்த பகுதி, அந்த கதை தெரியும். அந்த கதையில் இருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நானும் நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த தீமோத்தேயு
நிருபம் எழுதப்படும் போது உங்களுக்கு தெரியும், அது எபேசு சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்த தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதும் போது அந்த திருச்சபைக்குள்ளாக, எபேசு திருச்சபைக்குள்ளாக அதை சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சபைக்குள்ளும் சபைக்கு வெளியே இருக்கிற சபைகளுக்குள்ள அநேகமான காரியங்கள் கடந்து கொண்டு இருக்கு. ஒரு சில தவறான போதகர்கள் சபைகளுக்குள்ளாக வந்து சபைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. குணாதிசய ரீதியான பலவீனம் உள்ள தலைவர்கள் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. உள ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணாதிசய ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சபைக்குள் வருவதா இல்லையா என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை நாங்க படிக்கக்குள்ள அந்த நாட்கள்ல இருக்கிற கலாச்சார பின்னணிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, முதல் நூற்றாண்டு வீடுகள்ல, எஜமான் உங்களுக்கு தெரியும், வசதி படைத்த வீடுகள்ல கனமான பாத்திரங்கள் என்று வெள்ளியிலையும் தங்கத்திலையும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் ரொம்ப கனமான பாத்திரங்களாக பார்க்கப்பட்டது. அதிகமாக உங்களுக்கு தெரியும், அவர்கள் வைன் குடிப்பாங்க. மற்றும் வீட்டில் சில தேவைகளுக்கு இன்றைக்கு நாம பார்க்கிற சோஸ்பேன் மாதிரி அன்றைக்கு மட்பாண்டங்களை தான் பயன்படுத்தினாங்க. அந்த மட்பாண்டத்தினுடைய தேவை முடிந்தோன்னு அந்த மட்பாண்டத்தை என்ன செய்வாங்க சொல்லுங்க, அப்போ தூக்கி எறிந்துருவாங்க. அந்த நாட்கள்ல மட்பாண்டத்துக்கோ மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களுக்கோ கனம் பெருசாக இல்லை. அந்த நாட்கள்ல கனம் எதுக்கு இருந்தது சொல்லுங்க, அப்போ பொன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் கனத்தை பெற்றவர். அந்த எது கனத்தை பெற்றுக் கொள்ளுதோ அதுதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அந்த வீட்டில். உண்மையா இல்லை? ஏன்னா தங்கத்தால செய்யப்பட்ட பாத்திரமும் வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரமும் தான் வீட்டில் வைத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் பெருமதி இருக்கு. ஏன்னா மண்ணால் செய்யப்பட்டது, மரத்தால் செய்யப்பட்டது எப்பயும் செய்யலாம். அதற்கு அவ்வளவு விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதால் அது உடனே என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க, அப்போ வீசிடுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உதாரணத்தை எடுத்து என்னத்துக்கு இந்த தீமோத்தேயு கூடாக எபேசு சபைக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இப்ப ஆகையால் ஒரு வீட்டில ஒருவன் கனத்தை பெற்றுக் கொள்ளணும் சொன்னா, இதுல பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவர் உருவகமாக ஒரு மனிதனை சொல்றேன். ஒரு திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஊழியர்களே விசுவாசிகளை உருவப்படுத்தி அவர் பேசுகிறார். என்ன சொன்னா, அந்த தவறான போதகர்கள் தவறான வழிநடத்தினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் கனமான பாத்திரமாக மாறணும் என்று சொன்னா, அவர்கள் எதெல்லாம் தவறாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தப்பாக காரியங்கள் நடந்ததோ அல்லது எதெல்லாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயு கூட அந்த சபைக்கு சொல்றேன். இப்ப அவர் எல்லாத்தையும் சொல்றேன் பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எவைகளை விட்டுன்றது இந்த 2வது அதிகாரம் முழுவதும் 1ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக காரியங்களை ஒரு மனிதன் விட்டுவிட வேண்டும் என்று பவுல் சொல்றேன். இவைகளை விட்டு தன்னை என்ன செய்ய வேண்டுமா? அது எழுதப்பட்டிருக்கு, சுத்திகரித்துக் கொண்டார். அப்போ ஒரு பாத்திரம் எப்ப கனமாக என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்போ இப்ப நாங்க ஒரு வீட்டுல போயிட்டு தண்ணி குடிக்கக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற கிளாஸ் ஏதோ ஒரு பாத்திரம் உங்களுக்கு தண்ணி தரக்கூட சாப்பாடு தரக்கூட அப்படியே அழுக்காக கழுவாம அப்படியே கொண்டு வந்து தந்தா நாங்க தண்ணி குடிப்போமா சாப்பிடுவோமா? எங்களுக்கு மனம் வராது. ஏன் சொல்லுங்க, அது அசுத்தமான பாத்திரம். அதே போலதான் பவுல் சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனிதனை கனமாக ஆண்டவராக மாற்ற முடியுமா? பெருமதியான பாத்திரமாக மாற்ற முடியுமா? ஆனா முதலாவது அந்த பெருமதியான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவதற்கும் பயன்படுத்துவதற்கு முன்பாக எந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக அவன் கனமான பெருமதியான பாத்திரமாக மாறுவதற்கு தன்னை சுத்திகரிக்க அர்ப்பணிக்கிறானோ அவனை கர்த்தர் என்னவாக மாற்றுகிறான்? கனமுள்ள பாத்திரமாக, பெருமதியான பாத்திரமாக மாற்றுகிறான். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க பலரால கனவீனமான பாத்திரமாக என்ன பண்ணலாம்? எங்களோட பொருளாதார சூழ்நிலை, எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எங்களோட மனைவியால, எங்களோட கணவனால, எங்களோட பிள்ளைகளால, நாங்க பழகுகிற நண்பர்களால, எங்களோட கூட இருக்கிற ஊழியக்காரர்களால நாங்க கனவீனமான பாத்திரமாக எண்ணப்படலாம். ஆனா ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாக புரிந்து அவருடைய அன்புக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுத்து எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் ஊற்றி விடும்போது ஆண்டவர் சொல்றேன் எங்களை எப்படியாக மாற்றுகிறான்? ஒரு கனமான பாத்திரமாக மாற்றுகிறான். அதை சொல்லுங்க பாருங்க. அடுத்த வசனத்துல அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது.
ஒரு சுத்தமான பாத்திரமாகவும் எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமா இருக்கும். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம்னா பொட்ஸ் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கா இல்லையா? இப்ப கிளாஸ், நாங்க தண்ணி குடிக்கிற கிளாஸுக்கு ஒரு ரோல் இருக்கு, சமைக்கிற பாத்திரத்துக்கு ஒரு பங்கு இருக்கு, கரிமாறுற பாத்திரத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. எல்லாமே ஒரே உலோகத்தால இல்ல ஒரே மண்ணால தான் செய்யப்படுறது. ஆனா ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு பாத்திரம் என்ன நோக்கத்துக்காக ஒரு குயவன் வடிவமைக்கிறானோ, அல்லது அந்த தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ மரத்தாலேயோ மண்ணாலேயோ ஒரு பாத்திரத்தை ஒரு குயவன் வடிவமைக்கிறானோ, அந்த நோக்கத்துக்காக அந்த பொருள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த பொருள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியத்தை விட வேண்டும், ஒரு காரியத்தை அடைய வேண்டும். ஒரு காரியத்தை விடாமல் ஒரு காரியத்தை அடைய முடியாது. ஒரு காரியத்தை அடையாமல் தேவனால் கனமான பாத்திரமாக மாற்றப்பட முடியாது. தேவனால் கனமான பாத்திரமாக பயன்படுத்தப்பட முடியாது. தீமோத்தேயு பவுல் இந்த காரியத்தை சொல்லக்கூட இன்றைக்கு நாங்கள் இதை வாசிக்கக்கூட என்ன பாத்திரங்களை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி அவர் மண் பாத்திரங்களை உருவகமாக பயன்படுத்தினாலும் மனிதர்களை பற்றி சொல்றேன். அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த வாழ்க்கை முறை, அங்க தியான தேவாலயம் ஒரு தேவாலயம் இருக்கு, அங்க விக்கிரக ஆராதனைகள் அதிகமாக இருக்கு, ஊழியம் வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கு அந்நிய தேவர்களுக்கு. அங்க இருக்கிற பல பெண்கள் தவறான வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்கள் தவறான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க. அநேகம் சொல்ல முடியாத பாவங்கள் அந்த பட்டணத்தை சூழ்ந்திருக்கு, எபேசு பட்டணத்துக்கு. இப்படிப்பட்ட பட்டணத்துக்கு தான் பவுல் சுவிசேஷ ஊழியத்துக்குள்ளாக 3 வருஷம் தங்கி இருந்து இந்த சபையை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறேன். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் கடந்து போன ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சபைக்குள்ள தவறான போதவர்கள், தவறான மனிதர்கள் வந்து அந்த ஜனங்களை உள்ளுக்கு இருந்தும் வெளியே இருந்தும் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய குணாதிசயமும் அவர்களுடைய போதனைகளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப பவுல் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்றேன், நீயோ இவர்களை விட்டு ஓடு. யாரை விட்டு ஓடணும்? இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள மனிதர்களை விட்டு ஓட வேண்டும். ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் அடைய வேண்டும். நீயோ தேவனுடைய மனசுக்கு இவர்களை விட்டு ஓடி நீதியும் அன்பும் பரிசுத்தமும் சொல்லி பலவித தேவ குணாதிசயங்களை தேவனுடைய பிள்ளைகள் அடையும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறேன். இப்ப இதை நாங்க பார்க்கக்குள்ள இதுல என்ன பிரசங்கத்தை நாங்க கற்றுக்கொள்றோம். எங்களுக்கு எப்பயுமே ஒரு கேரக்டரை பற்றி சொன்னா தான் எங்களுக்கு செய்தி புரியும் பாருங்க. உண்மையே இல்லையா? இந்த இடத்துல நாங்க மறுபடியும் இந்த பகுதிக்கு வரக்குள்ள அந்த கேரக்டரை படிச்சுட்டு நாங்க இந்த பகுதிக்கு வரும்போது இந்த செய்தியினுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியும். இந்த சபைக்கு வந்த நாங்க யாருமே இன்சிடென்டாவோ ஒரு ஆக்சிடென்டாவோ வரையில்லை. இந்த பூமியில பிறந்த எல்லாருமே அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக பிறந்தது மட்டுமல்ல, அவர்கள் முதன்மையாக தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் மிகப்பெரிய உன்னதமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த தேவனுடைய உன்னதமான திட்டத்துக்கு எல்லாரும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் முதலாவது தங்களை என்ன செய்து கொள்ள வேண்டுமா? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். யார் தன்னை தேவன் சுத்திகரிப்பதற்கு, யார் தேவன் தன்னை பரிசுத்தமாக்குவதற்கு அர்ப்பணிக்கிறானோ அவனை தேவன் என்ன செய்வார்? தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். ஒரு எஜமான் பசி வரும்போது, தண்ணி தாகம் வரும்போது ஒரு குவளை எடுக்க வருது. அது படைக்கப்பட்டது தண்ணி குடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது. அது அழுக்காக இருந்தா அதை தள்ளி விட்டு போட்டு எதை எடுப்பான்னு சொல்லுங்க. அப்போ சுத்தமாக இருக்கிற பாத்திரத்தை தான் எடுத்து அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி குடிப்பான். உண்மையா இல்லையா சொல்லுங்க. அதை போல இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த திருச்சபையில இந்த தேசத்துல பயன்படுத்தணும் சொன்னா நானும் நீங்களும் தேவனுக்குரிய பாத்திரங்களாக முதலாவது மாறும். நாங்கள் விரும்புகிற பாத்திரமாகவோ பக்கத்தில் இருக்கிறவர்கள் விரும்புகிற பாத்திரமாகவோ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ நாங்கள் மாற தேவன் விரும்பவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறேன் அவர் எங்களை பயன்படுத்துவதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். மனுஷர்கள் தங்களுக்கு பிரியமான வழிகளை உருவாக்கி தங்களுக்கு பிரியமான காரியங்களை முன்வைத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்றேன், அந்த மாற்றத்தையும் தருகிறவர் யாரா? அவர்தான். எங்களை சுத்தப்படுத்துகிறவரும் தூய்மையாக்குகிறவரும் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரும் அந்த தேவன் தான். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் எங்களை பரிசுத்தமாக்காமல் நாங்கள் தேவனுக்கு என்னவாக இருக்க முடியாது, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பவுல் யாருக்கு சொல்றேன்? தீமோத்தேயு கூட எபேசு சபைக்கு சொல்றேன். இதே காரியத்தை நாங்கள் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுக்குள்ள வாசிச்சோம்னு சொன்னா நான் 5வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சம்
பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் என்னத்தில் பெற்றிருக்கிறோமா? மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிரகாசத்தை, அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்கும்படியாக மட்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய வல்லமையால், தேவனுடைய கிருபையினால அவருடைய கருவியாக நாம மாறி இருக்கிறோமா? அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த தேவனுடைய கருவியாக மாறுவதற்கு முதலாவது எங்களை நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்க யார் என்று எங்களுக்கு தெரியணும். நாங்க எங்கே இருக்கிறோம் என்று தெரியணும். எங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, எங்களை நாங்கள் ஆராயும் போது, நாங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோமா என்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். மற்றவர்கள் விரும்புகிற அந்த வழிமுறைகளோ, எங்களை குறித்து மற்றவர்கள் நினைத்திருக்கிற நினைவுகளோ அல்ல. தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த பரிசுத்தம் உள்ள திட்டத்துக்கும் அந்த அழைப்புக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த திருச்சபையில ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக இந்த காரியத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வியாபாரி பல பாத்திரங்களை வாங்குவதற்கு, அவர் மட்பாண்டங்கள் விற்கிற ஒரு வியாபாரி, அந்த பாத்திரங்களை விற்கிறதற்கு ஒரு குயவன் வீட்டுக்கு போறேன். அங்க குயவன் என்ன செய்து கொண்டிருக்கு? இவர் கேட்ட, இவர் ஓட கொண்ட பாத்திரங்களை வணங்கி கொண்டிருக்கு. பொட்டர் ஒரு பொட்ச செய்து கொண்டிருக்கு. திடீரென பார்த்தா அழகாக அந்த பாத்திரம் வருது. அந்த குயவன் என்ன சொல்றாரு? அந்த பாத்திரத்தை மறுபடியும் உடைச்சு, திருப்பி தன்னை காலால மிதிச்சு, திருப்பி தண்ணியை ஊத்தி, அதை பதப்படுத்தி மறுபடியும் ஒரு பாத்திரமாக அதே பாத்திரத்தை மறுபடியும் செய்கிறார். அப்ப அந்த வியாபாரி கேட்டனா குயவனை பார்த்து, அதை ஏற்கனவே நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அழகான பாத்திரமாக வந்துருந்தாங்க, என்னதுக்கு நீங்க கூட காலால் திருப்பி உடைச்சிங்க, என்னதுக்கு காலால மிதிச்சிங்க, ஏன் கூட நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்லி. அப்ப அந்த குயவன் சொன்னானா, இந்த பாத்திரம் நான் உடைக்க முன்பாக அந்த பாத்திரம் நான் எதிர்பார்த்த வடிவில் வந்துச்சு, ஆனா எதிர்பார்த்த நோக்கத்தில் அது வரையில. அந்த வடிவம் வந்தாலும் எதிர்காலத்தில் இந்த பாத்திரம் தண்ணீரை கொள்ள வேண்டும், அதனுடைய பெருமதியை தாங்க வேண்டும், அது உடையாமல் இருக்க வேண்டும். நான் வடிவமைத்த இந்த நேரத்தில் இதை உடைக்காமல் இருந்தது சொன்னா அது கடினமாக உருவாக்கப்பட்டிருக்காது. அது ஜஸ்ட் ஒரு சாஃப்டாக வந்திருக்கும். நான் அதை மறுபடியும் உடைத்து, காலால் மிதித்து, மறுபடியும் தண்ணி ஊற்றி, அதை மறுபடியும் பிசைந்து நான் மறுபடியும் உருவாக்கும் போது அது அநேக காலத்துக்கு, லாங் லைஃப், அநேக நாட்களுக்கு அது அதன் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட முடியும் என்று சொன்னார். எந்த வியாபாரியும் உடைந்து போற பொருட்கள் எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தணும் என்று சொன்னா நாங்க சீக்கிரம் உடைந்து போகிறார்கள், சீக்கிரம் வேதனைப்படுறார்கள், உபத்திரவத்தில் இருக்கிறார்கள ஆண்டவர் எங்களை பயன்படுத்த மாட்டேன். ஆண்டவருக்கு தேவை எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாரங்கள் எங்கள் மேல் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் நாங்கள் உடையாமல் தொடர்ந்து நீடித்து கர்த்தருக்காக நிலைத்திருக்கணும். வேதாகமத்தில் கர்த்தர் பயன்படுத்தின எல்லா பாத்திரங்களும் தேவனால் அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, இன்றைக்கு எங்கள வாழ்க்கையில நாங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு ஜஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, இந்த பூமியில நாங்கள் வாழும் வரைக்கும் தேவனால பயன்படுத்தப்படணும்னு சொன்னா ஆண்டவர் எங்களை என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? நாங்கள் தேவனால கடினமான முறையில் உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் நினைக்கிற முறை அல்ல, மனிதர்கள் வைத்திருக்கிற திட்டங்களின் படி அல்ல, மனுஷர்கள் விரும்புகிற காரியத்தின் படி அல்ல. எங்களை தேவன் என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறீரோ அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் முதலாவது யாரை மாற்ற விரும்புகிறேன்? எங்களை மாற்ற விரும்புகிறேன். அப்ப பவுல் சொல்றேன், எனக்குள்ள இந்த மட்பாண்டத்தை ஆண்டவர் தெரிவு செய்யும் போது ஆண்டவர் அப்படித்தான் தெரிவு செய்தீர்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, பவுல வாழ்க்கையில நீங்க எடுத்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் பவுலை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு கொலைகாரனாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு துரோகியாக, மற்றவர்கள் மேல ஒரு கசப்பு வைராக்கியம் உள்ளவனாக, ஒரு எரிச்சல் பொறாமை கொண்டவனாக, மற்ற மார்க்கத்தார் வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக, தேவனுடைய திட்டத்தை அங்கீகரிக்க முடியாதவனாக இருந்த அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் கூட உருமாற்று. பரிசுத்த ஆவி கூட உருமாற்றப்பட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குல சுவிசேஷம் சொல்றேன், ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒருத்தனும் ரட்சிக்கப்பட மாட்டான். எருசலேமுக்கு வாரு, அங்க இருக்கிற சகோதரர்கள் கூட சவுலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதன் பிறகு எருசலேமில் சுவிசேஷம் சொல்லுவேன், அங்க இருக்கிற எல்லாரும் பவுலை கொலை செய்ய ஆரம்பிப்பாங்க. மிகுந்த வேதனையோட கண்ட பட்டணத்துக்கு நேராக ஓடுவேன். 14 18 வருடங்கள் காத்திருந்த பவுலை ஆண்டவர் மறுபடியும் ஊழியத்துக்கு அழைத்துக் கொண்டு வாரு. அந்த 14 வருடங்கள்ல இந்த குயவன் அந்த பாத்திரத்தை உடைத்து உருமாற்றியது போல ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்துக்காக தன்னை 14 வருஷம் காத்திருந்து உருமாற்றியதாக கலாத்தியர்
புத்தகத்தில் பவுல் சொல்றேன். அந்த பவுல் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முதல் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்த பவுல், தேவனுடைய விதிமுறைகளுக்கு எதிராக இருந்த பவுல், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட உடனடியாக தாமதமின்றி இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ரட்சிப்பதற்கு ஏற்ற வாழ்க்கையை காண்பிக்க அந்த சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ள நிலையில் அவன் இருக்க ஆண்டவர் 14 வருஷம் அவனை உருமாற்ற, அவனுக்குள்ள தூய்மை பரிசுத்தத்தை கொண்டு வர, மற்றவர்களுக்கு அவன் கருவியாய் பயன்படுத்த எதையெல்லாம் தேவையாய் இருக்கோ அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பவுலை உருவாக்கியிருப்பார். அதன் பிறகு பவுல் போன இடமெல்லாம் எதை பேசல, யார் ஏற்றுக்கொள்ளல, ராஜால இருந்து அதிகாரிகள் இருந்து ஆளுநர்கள் இருந்து எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்க, போன தேசங்கள்ல யூதர்கள் புறஜாதிகள் எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. உலகம் முழுவதும் ஆசியா கண்டத்திலேயும் ஐரோப்பா கண்டத்திலேயும் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பவுலை பயன்படுத்தினார். அதை போல ஆண்டவர் சொல்றேன், என்னையும் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தணும் என்று சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அந்த பவுலை போல நாங்கள் உருமாற்றுவதற்கு தேவனுடைய கரத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். குயவன் அந்த தன்னுடைய நோக்கத்திற்காக அந்த பாத்திரங்களை பயன்படுத்துவது போல இன்றைக்கு ஆண்டவர் என்னை உங்களை பயன்படுத்துவதற்கு அவருக்கு நானும் நீங்களும் தான் தேவை. மற்ற மனுஷர்கள் எங்களை உருவாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களை தாயின் கருவில் உருவாக்கும் போது எங்கள் மேல் பரிசுத்த திட்டத்தையும் அழைப்பையும் வைத்து எங்களை உருவாக்கினவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் எங்களை பயன்படுத்துவதற்கு முதலாவது நாங்கள் எங்களை அடையாளம் கண்டு அவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கணும். பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்துல வேதனையோட வந்திருக்கிற, கவலையோட வந்திருக்கிற, மற்றவர்களை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே, என்னை புரிந்து கொள்றாங்க இல்லையே, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னுடைய கல்வியை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கை முறையை குறித்து, நான் தனி மனிதனாக இருக்கிறேனே, இப்படி பல கவலைகளோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் இந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தர் உங்களோட பேசுவேன். நான் இப்பதான் செய்திக்கு போகிறேன். யோவான் 4வது அதிகாரம் நாங்கள் இது வாசிப்போம். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேரக்டர். அடுத்த வசனம் வாசிங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்து நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியருடைய சீகோன் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அதன் பிறகு சிஸ்டர் 8ல இருந்து வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சமாரிய நாட்டாகிய ரித்தி அன்னையோடு வந்தார். இயேசு அவளை நோக்கி சாபத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவரக்காரபடியா சமாரியருக்கு அவளை நோக்கி நீ யூதனாய் இருக்க சமாரியருக்கு என்னிடத்தில் சாபத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அதற்கு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவை சாபத்துக்கு தா என்று உனக்கு கேட்கிறவர் எல்லாத்தையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரது கேட்டிருப்பாய்.
இந்த பகுதியை உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. அதை வாசிக்கிறதுல நோக்கம் நாங்கள் மறுபடியும் திருப்பி இந்த பகுதியை வாசிக்காம நாங்கள் இந்த செய்திக்குள்ள கடந்து போவதற்காக. உங்களுக்கு தெரியும் இந்த சமாரிய பெண்ணை குறித்து. இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா பட்டணத்துக்கு வர முன்பு அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் மட்டும் இல்லை, யூதர்கள் வளமையாக சமாரியா பட்டணத்துக்குள்ள போக மாட்டாங்க, சமாரியாவோட கலக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா யூதர்கள் அந்த அசிரியர்கள் நாட்களில் வேற தேசங்கள்ல இருக்கிற அந்நியர்களாலும் கிரேக்க தேசத்தாலும் இந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கலப்பு திருமணம் செய்ததனுடைய விளைவால இந்த ஒரிஜினல் யூதர்களாக இருக்கிற யூதேய தேசத்தில் இருக்கிற யூதர்களும் கலிலேயாவில் இருக்கிற யூதர்களும் இந்த சமாரியார்களோட உறவு கொண்டாட மாட்டாங்க. அவங்க மேலே இருந்து கீழே போகணும்னு சொன்னா கடல் வழியாக அந்த வழியாகத்தான் அவங்க கீழே போவாங்க, யூதேயாவை நோக்கி, எருசலேமை நோக்கி. சமாரியாவை நடுப்பகுதியாக வர மாட்டாங்க. நீங்க மேப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா கலிலேயா மேலே இருக்கும், நடுவுல சமாரியா இருக்கும், கீழே யூதேயா இருக்கும். அப்ப கடற்கரை வழியாகத்தான் கீழே வருவாங்க யூதர்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பண்டிகை கண்டு மாதிரி அந்த நாட்களில் யூதர்களுக்கு யாரை பார்க்கக்கூடாது, சமாரியார் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள இன்றைக்கு இயேசு தானாகவே வளண்டியரா வாரேன். என்னதுக்கு? அந்த பெண்ணை சந்திப்பதற்காக வாரேன். அந்த பெண்ணை சந்திக்க வர்றேன். அண்ணா, நாங்கள் அந்த கதையை நாங்கள் வாசிக்கக்கூட அந்த பெண்ணை குறித்து நாங்கள் முதலாவது ஆராய வேண்டும். எங்களை போல பல பேர் இந்த பெண்ணை குறித்து நாங்கள் வாசிக்கணும்னு சொன்னா இயேசு கேள்வி கேட்கிறேன், உன்னை புருஷனை கூட்டிடுவான்னு சொல்லக்கூட அவள் என்ன சொல்றாள்? என்ன இல்லையா? அந்த வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு அந்த ஸ்ரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஏன் அவருக்கு புருஷன் இல்லை? புருஷன் இல்லையா? இருக்கிறேன். 5 பேரை அவர் திருமணம் முடித்து 5 கணவரும் இப்ப அவரோட இல்லை. இப்ப இன்னொருத்தனோட அவ வாழ்றா. இப்ப இயேசு சொல்றேன், அவனும் உனக்கு என்ன இல்லைவா? புருஷன் இல்லையா? இப்ப எங்களுடைய சமுதாயத்துல எங்களுடைய சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீ வரும்போது அவளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவமாக நாங்கள் இங்கே கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது நானாக நீங்களாக இந்த சமாரிய பெண்ணோட இடத்துல இருந்து எங்களை நாங்கள் ஆராயும் போது நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு சமாரிய பெண்ணை போல இன்னைக்கு ஒரு பெண் இந்த சர்ச்சுக்கு வந்தாண்டா, ஒரு ஆண் இந்த சர்ச்சுக்கு வந்தான்னு சொன்னா இந்த சமுதாயம் அவளை பார்த்து என்ன சொல்லும்? அங்க பாரு ஒரு விபச்சாரி போறாருன்னு சொல்லுமா இல்லையா? கரெக்டா சரியில்லை. கணவன் மனைவி சொல்லுவாங்க அவளோட பேசாதீங்கன்னு சொல்லி, பிள்ளைங்களை சொல்லுவாங்க அந்த என்ன லேடியோட போய் கலைக்காதீங்கன்னு சொல்லி. உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்ப அவங்க பக்கத்துல போய் உட்கார மாட்டாங்க, அவங்களோட சேர மாட்டாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க. அவளை குறித்து தேவையற்ற வார்த்தைகளால அவளை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதை மாதிரிதான் அந்த சமாரிய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களும் உணர்வு ரீதியாக அவளை ரொம்ப பாதிக்க பண்ணியிருந்தாங்க. நாங்க கற்பனையில நினைச்சு பார்ப்போம், இவன் அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரக்கூட என்ன எல்லாம் சிந்திச்சிருப்பான். என்னை யாருமே புரிஞ்சு கொள்றாங்க இல்லையே, நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த பூமியில என்னத்துக்காக பிறந்தேன், நான் பேசாம செத்து போயிடலாம். வர்ற போற இடத்துல எல்லாருமே என்ன வாழ்க்கையை பார்த்து என்னை கேவலமாக மோசமாக கலைச்சு கொண்டிருக்காங்க. யாருமே என்னை அவங்களோட வீட்டுக்கு எடுக்கிறாங்க இல்லை. நான் தண்ணி எடுக்க போகல, இயற்கையாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி எடுக்க வருவாங்க. ஆனா நான் மட்டும் யாருமே இல்லாத தனிமையாக வந்து தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. என்னை உண்மையா நேசிக்கிற யாருமே இல்லைன்னு சொல்லி அவள் கவலைப்பட்டிருப்பாளா இல்லையா சொல்லுங்க. உணர்வு ரீதியாக ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாள். 5 ஆண்களை நம்பி திருமணம் முடிச்சா 5 பேரும் அவருடைய உணர்வையும் அவளையும் மதிக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப 6வது ஒருத்தனோட அவ வாழ்றா. இப்ப இயேசு சொல்றேன், அவனும் இவளுக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லக்கூட இவள் எதிர்பார்த்த உணர்வு ரீதியான உணர்வு செக்சுவல் இல்லை, எல்லா விதமான காரியத்துக்கும் அவன் உகந்தவன் இல்லாதவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெண் இன்றைக்கு இயேசுவை சந்திக்கிறார். அந்த இயேசுவை அவள் சந்திக்கும் போது அவளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு உடைந்த பாத்திரமாக வந்த ஒரு பெண்ணை உருமாற்றப்பட்ட ஒரு பாத்திரமாக இயேசு எப்படி சமாரியால பயன்படுத்தினார் என்றுதான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல இடங்களில் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், பல மனுஷர்களால் அவமானப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு எங்களுடைய அவமானங்களும் எங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுடைய போராட்டங்களும் ஆளுக்கால் வித்தியாசமாக இருக்கு. ஆனா எங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். வெளியில யாருக்குமே சொல்ல முடியாது. வெளியில பார்க்கிறவங்க என்னை பார்க்கிற விதம், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சுதான் என்னைய பார்க்கிறாங்க. ஆனா என்னையும் உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்னையும் உங்களை எதற்காக உருவாக்குகிறார். நாமே சொல்லுவோம், இந்த சமாரிய பெண்மணி இந்த கிணத்துக்கு வரும்போது மனுஷர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை நினைச்சு வாரா தனக்கு தாகத்துக்கு தண்ணி எடுக்கிறது. அவ ஒரு நோக்கம் இல்லாம, தன் வாழ்க்கையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, தன் தாகத்துக்காக தண்ணி எடுக்க வந்தவளை அவருடைய நோக்கத்தை காட்டின ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்க பார்க்க போறோம். இன்றைக்கு அந்த சமாரிய பெண்ணை சந்தித்த அதே இயேசு
அந்த உடைந்த பெண்ணை உருமாற்றின அதே இயேசு என்னையும் உங்களையும் உருமாற்ற போதுமானவராக இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், மனுஷர்கள் எங்களுக்கு சொல்லுகிற தேவையற்ற வார்த்தைகள், எங்கள் மேல் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள், எங்களை அவமானப்படுத்த அவர்கள் பயன்படுத்துகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்கள் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு நாளும் அதை மறந்து போகாதீங்க. நீங்க தனியே இல்லை. ஏன்னு சொன்னா இந்த சமாரிய பெண் இயேசுவை தேடி வரையில்லை, தேவனை தேடி வரையில்லை, இயேசு வருகிறான் எதிர்பார்த்தும் வரையில்லை. ஏன்னு சொன்ன எந்த யூதனும் சமாரியா பட்டணத்துக்குள்ள வரமாட்டார். மேசியாவும் வரமாட்டார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. மேசியா யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போறேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பெண் ஒரு விபச்சாரியாக, தனிமைப்படுத்தப்பட்டவளாக, ஒரு வேதனையோட அவமானமாக வாழ அந்த சமூகம் அவளை தள்ளி வைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த சமூகத்தால் தள்ளப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட ஒரு பெண், உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண், ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பலவீனமாக எண்ணப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு சந்திக்க வர இருப்பாருங்க. இன்னைக்கு இந்த திருச்சபையில இவளை விட மோசமான யாராவது இருக்கிறீங்களா? இல்லையே. ஆனா இவளை விட மோசமா இல்லை அப்படிப்பட்டவங்களை நாங்க பார்க்கிறோம். திருச்சபையில இருக்கிற சக விசுவாசிகளை, சக ஊழியர்களை அல்லது மற்ற ஊழியர்களை, பாஸ்டர்ஸ் நாங்க பார்க்கிற விதம் தேவன் பார்க்கிற விதம் நல்ல தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றேன், அந்த இயேசு அந்த பட்டணத்தை பார்த்த விதம் அல்ல, யூதர்கள் பார்த்த விதம் அல்ல, அந்த 5 புருஷர்களும் 6வது புருஷனும் அந்த பெண்ணை பார்த்த விதமாக அல்ல. அந்த இயேசு அவளை தேடி வந்தது அவளுக்கு உணர்வு ரீதியான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்க, தேவனுடைய உண்மையான அன்பை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய நீதியை பெற்றுக் கொடுக்க இயேசு அந்த பட்டணத்துக்கு அவளை தேடி வாரு. சமூக ரீதியாக தள்ளி வைக்கப்பட்டவளை இன்றைக்கு 2025 வருஷமும் முழு உலகத்தில் இருக்க எல்லா சமுதாயமும் போற்றி பேசுவதற்கான அவளை மாற்றி இருக்கிறேன் தெரியுமா? எங்கள் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க உங்களை குறித்து மனுஷர் பேசும் பொய்யான வார்த்தைகளை குறித்து நீங்க கலக்க முடியாதீங்க. ஏன்னா உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை கொண்டு உங்களை ஊழியம் செய்ய மாட்டேன். உங்களுடைய பலவீனத்தை நீங்க அவருடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை உருமாற்றுவார். அந்த உருமாற்றுகிற கர்த்தர் சும்மா உங்களை சேர்ந்து உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, இந்த பெண்ணை போல அந்த பட்டணத்துக்கும் அவர் வைத்த நோக்கத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பார். நீங்க எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில இந்த சமாரிய பெண்ணை தேடி வந்து அதே இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கு. இயேசு சொன்னார், பரலோகத்துக்கு போகும்போது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு உங்களோட இருந்தா இன்னைக்கு சமாரிய பெண்ணை அவர்கள் அவமானப்படுத்த போது, உணர்வு ரீதியான ஒரு அவமானத்தை கொடுக்கும் போது, சமுதாய ரீதியான ஒரு வேதனைப்படும் போது, ஆவிக்குரிய ரீதியில் தள்ளி வைக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படும் போது, ஆவிக்குரிய ரீதியாக, சமுதாய ரீதியாக, உணர்வு ரீதியாக இன்றைக்கு கர்த்தர் அவளை எங்க உயர்த்தி வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க. ராகாப்பை வேசி என்று சொன்ன வேதம் இன்றைக்கு மத்தேயு புத்தகம் அவளை தேவனுடைய சந்ததியில் காண்பிக்குது. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருச்சபைக்கு பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் எல்லாரும் யார் உங்களை குறித்து எதை சிந்தித்தாலும் நீங்க யாருன்னு சொல்லி தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்க யாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு தேவை மனுஷர் பேசுற உண்மையான வார்த்தைகளோ, மனுஷர்கள் உங்கள் மேல் வைத்த பட்ட பெயர்களோ, மனுஷர் உங்களை வைத்து அவர்கள் செயல்படுத்த நினைக்கிற திட்டங்களோ அல்ல. பரலோகத்தின் தேவன் தாயின் கருவில் உங்களை வடிவமைக்கும் போது அவர் என்ன திட்டத்தை வைத்தீரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் அந்த இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அந்த இயேசு இந்த சமாரிய பெண்ணை போல உங்களையும் பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறேன் தெரியுமா? மனுஷருடைய பார்வை, மனுஷருடைய எண்ணங்கள் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்பட்ட விதமாக, ஏற்ற விதமாக இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வை தேவனுக்குரியதாக இருக்கும். தேவன் இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை நீதியாக செய்வேன், அதை நியாயமாக செய்வேன் சொல்லுங்க. இந்த சமாரிய பெண் எப்படிப்பட்ட எண்ணங்களோட வந்த பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறேன் பாருங்க. இந்த பெண் இயேசுவை சந்திக்கும் முன்பாக முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதையில இயேசுவை ஒரு யூதனாக பார்க்கிறார், பிறகு இயேசுவை ஒரு எஜமானாக பார்க்கிறார், பிறகு இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த நிமிஷம் அவரோட வாழ்க்கை மாறுது பாருங்க. இன்றைக்கு நாங்க எங்களுடைய தேவனை எங்களுக்கு ஆகாரத்தை தருகிற தேவனாகவோ, எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனாகவோ, எங்களுக்கு வரங்களை தருகிற தேவனாகவோ நாம் நினைக்க முன்பாக எங்களுடைய மேசியா, எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் இயேசுவை தேடும்போது, அந்த இயேசு எங்களுக்குள்ளாக வரும்போது, பவுலை அந்த மட்பாண்டங்களுக்குள்ளாக இருந்து உலகத்துக்கு சுவிசேஷத்தை
சங்கிலியாக மாற்றின அதே கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த சமாரிய பெண்ணை போல இந்த பவுலை போல உலகத்துக்கு எழும்பி பிரகாசிக்க பண்ணுவது தெரியுமா? ஆண்டவர் என்னையும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த பவுல் தேடின இயேசுவை போல, இந்த சமாரிய பெண் சந்தித்த இயேசுவை போல நான் நீங்களும் அந்த இயேசுவை சந்திக்கணும். இன்னைக்கு நாங்க இயேசுவை எதுக்கு சந்திச்சிருக்கிறோம் தெரியுமா? எங்களுடைய தேவைகளுக்காக சந்தித்திருக்கிறோம். சமாரிய பெண் இயேசுவை சந்தித்தது தன்னுடைய தேவைகளுக்காக அல்ல, தேவனுடைய திட்டத்துக்காக. தேவனுடைய திட்டத்துக்காக நீங்க பயன்படுத்தப்படணும் என்று சொன்னா, இந்த தீமோத்தேயு புத்தகத்துக்கு பவுல் சொன்னது போல நீயோ தூய்மையாக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான ஒரு மனிதனாக உன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த தேவன் உன்னை என்ன செய்கிறான்? தனக்கு உகந்த பாத்திரமாக உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார். சமாரிய பெண்ணினுடைய அதே இயேசுதான் எங்களுக்கு இயேசுவா இருக்கிறது. அவளை ரட்சிக்க தேடி வந்த அதே இயேசுதான் என்னுடைய உங்களுடைய ரட்சகராக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் தான் என்ன இல்லை சொல்ல பார்ப்போம், அந்த ரட்சகரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. நாங்கள் எடுத்து வாசிப்போம் இதே 4வது அதிகாரத்தில். சீஷர்கள் இந்த டைம்ல இயேசுவுக்கு சாப்பாடு எடுக்க போயிட்டாங்க. சாப்பாடு எடுத்து இப்ப கொண்டு வராங்க. இயேசு பசியா இருக்கிறேன் என்று தெரிஞ்சு இப்ப சாப்பாடு கொண்டு வரப்பட அதுல நடக்கிற இன்சிடென்ட் நாங்க வாசிக்க போறோம். 30வது வசனத்துல இருந்து 42 வட்டம் வாசிப்போம். இப்ப இந்த பகுதியில் நீங்க வாசிக்கணும்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கம் இல்லாம தரிசனம் இல்லாம ஒரு தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பெண் கிணத்துக்கு வரையில்லை. அந்த பெண் வந்தது என்னதுக்கு? தன்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக அந்த இடத்துக்கு வரலை. ஆனா பரலோகத்தின் தேவன் அவளை தேடி ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தால் உணர்வு ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணை தேடி பரலோகத்தின் தேவன் தனியாக அவளை சந்திக்க போயிருப்பார்கள். அந்த இடத்துல அவள் இயேசுவை சந்தித்த உடனே அதுக்கு பிறகு நடக்கிற காரியங்களை பார்க்க கூட இந்த 4வது அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண் செய்த ஊழியத்தை நாங்கள் பார்க்கும்போது அது வரைக்கும் இயேசுவுக்கு சீஷர்களாக இருந்த ஒரு அப்போஸ்தலன் கூட இவளை போல ஒரு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கல. தெரியுமா? இயேசுவோட பயணிக்கிறாங்க, இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கிறாங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ஜீனியாலஜி அவருடைய வரலாற்றில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமாரிய பெண் ஒரு சுவிசேஷகியாக மாறும் வரைக்கும் இயேசுவோடு பயணித்த 12 சீஷர்கள் ஒருவன் கூட ஒரு சுவிசேஷத்தை சொல்லல, ஒருவன் கூட ஒரு ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரல. இவர்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளை சுவிசேஷத்தை அறிவிக்கும் முன்பாக உண்மையாக ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவை சந்திக்கும் போது தன் அவமானத்தை, தன் வேதனையை, கவலையை இயேசுவினுடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் போது இயேசு எதிர்பார்த்த ஒரு சுவிசேஷகியாக அவள் மாறுறாள். பாருங்க, என்னுடைய இயேசு இந்த பட்டணத்துக்கு வந்தது எதற்காக? அந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த பெண்ணை ஒரு சுவிசேஷகியாக மாற்ற வேண்டும். அவளை ஒரு தேவ நோக்கத்துக்காக, தேவ நோக்கத்தின் திட்டத்தின்படி அவளை உருமாற்றி அவளை ஒரு உகந்த பாத்திரமாக பயன்படுத்தணும். யாருமே இயேசுவோட அந்த சீஷர்கள் கூட அந்த பெண்ணோட பேசும்போது அப்படிதான் நினைப்பாங்க. என்னை ஒரு சமாரிய பெண்ணோட பேசுறேன், ஒரு விபச்சாரியோட பேசுறேன், தள்ளி வைக்கப்பட்டவங்களோட பேசுறேன், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாதவங்களோட பேசுறேன் என்று சொல்லி இயேசு
அந்த நோக்கத்தில் அவளை பார்க்கல. இயேசு பார்த்த பார்வை பரலோகத்தின் பார்வை. அவர் இந்த பூமிக்கு வந்தது இதே இயேசு இந்த சமாரியா பட்டணத்துக்கு லூக்கா 9வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா யாக்கோபும் யோவானும் சொல்லுவாங்க, இயேசுடைய வார்த்தையை கேட்காத இந்த சமாரியர்களை வானத்திலிருந்து அக்னியை கொண்டு அழிப்போமான்னு சொல்லி. இயேசு இதே சமாரியா பட்டணத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று சொல்லி. இயேசு இந்த பூமிக்கு வந்தது எல்லாரையும் ரட்சிப்பதற்காக. யாரை ரட்சிப்பதற்காக? ஒரு மூத்த பாஸ்டரையா, தலைவனையா, மூப்பரையா, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையா, இன்று அப்போஸ்தலர் என்று பட்டமிட்டவர்களையா, தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களையா? இல்லை. இயேசு தேடி வருவது தன்னை உணர்ந்து தன் சுபாவங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக தேவ ஆவியானவரான பதவி அல்லாத ஒரு சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தான் தேவன் என்னையும் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பதவியும் பட்டமும் தான் தங்களை யார் என்று தீர்மானிக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனா இந்த சமாரிய பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னா அவள் எந்த பட்ட படிப்பும் படிக்கல, அவள் எந்த ஒரு சபையில ஒரு ஸ்தானத்துக்கும் வரையில, எந்த அப்போஸ்தலனும் இல்லை, எந்த யாராலையும் தலைமைத்துவத்தில் நியமிக்கப்படல. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவர் இந்த சமாரிய பெண்ணை பயன்படுத்தினார். இன்றைக்கு எங்கள் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் அது தேவனுடைய நினைவுகள் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இவர் தன்னுடைய வழிகள்ல தேவனை தேடவும் தன்னுடைய வழிகள்ல தேவனுடைய திட்டத்தை செய்ய முயற்சி செய்திருந்தால் தேவனால பயன்படுத்தப்பட்டிருக்க முடியாது. இந்த தீமோத்தேயுக்கு பவுல் நாங்கள் பின்னுக்கு அதை வாசிப்போம் சொன்னது போல அவள் சாந்தமாக தன்னை உணர்ந்து சாந்தமாக அர்ப்பணிக்க அவள் ஆயத்தப்படும் போது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வாரு. இந்த சமாரிய பெண்ணை போல இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அதற்காகத்தான் அழைத்து வைத்திருக்கிறேன் பாருங்கள். இந்த சீஷர்கள் இயேசுவுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் போது அந்த சமாரிய பெண்ணை சந்தித்த இயேசுனுடைய இருதயத்துல எந்த எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சு தெரியுமா? நீங்க வாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா 4வது அதிகாரம் 35வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்துக் கொள்கிறான். ஏன் அறுக்கிறவனை பத்தி பேசுகிறேன்? இந்த சமாரிய பெண் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதும் போது இந்த சமாரிய பெண்ணை அவருக்கு தெரியும். இந்த இயேசுவோடு இந்த யோவான் இருக்கிறேன், இந்த யோவான் கண்ணால பார்க்கிறேன். இதுவரைக்கும் இயேசுவோட பயணித்த இவர்கள் ஒரு ஆத்மாவையும் கொண்டு வரவில்லை. இயேசுவுக்கு பணிவிட செய்யறாங்க, இயேசு செய்த அற்புதத்தை பார்க்கிறாங்க. இயேசு யோவான் சாணகிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும் போது இந்த யோவான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த யோவான் ஸ்நானகன் யோவான் இந்த இடத்துல எழுதுகிறேன். அந்த அறுப்புக்கு தேவையான ஒரு ஆத்மாவாக ஆண்டவர் முதல் யாரை பயன்படுத்துகிறார்? இந்த சமாரிய பெண்ணை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய சுவிசேஷகனாக பவுல பேசுறோம், அது தப்பில்லை. ஒரு பெரிய சுவிசேஷகனாக பேதுருவை பேசுறோம், எவ்வளவு தலைவர்களாக பேசுறோம். ஆனா யாருமே இந்த சமாரிய பெண்ணை பார்க்கறது இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சமாரிய பெண் ஒரு விபச்சாரி, ஒரு ஒதுக்கப்பட்டவர், சமூக ரீதியாக தள்ளி வைக்கப்பட்டவர். அவளை பேச நாங்கள் தயங்குகிறோம். ஆனா பரலோகம் எங்களுக்கு இந்த பூமியில முதல் ஒரு சுவிசேஷகனாக சுவிசேஷகியாக சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆவிக்குரிய நிலையில கீழாக இருக்கிற ஒரு பெண்ணை தான் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கு தெரியும். இந்த ஆண்டவர் எங்களுடைய நினைவுகளின்படி ஊழியம் செய்ய மாட்டோம். நாங்க மனசுல பார்க்கிற விதம் அவர்கள் இருக்கிற பலவீனம், ஆனா தேவன் பார்க்கிற விதம் அவர்கள் மேல் வைத்த திட்டம். எது பெருசு சொல்லுங்க? மனுஷர்களுடைய விருப்பத்துக்கு தேவன் பயன்படுத்துவீரா அல்லது தேவன் கண்ட திட்டத்தின்படி எங்களை பயன்படுத்துவீரா? அதால மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா மட்டும் இல்லை, கவனம் கொள்ளாதீங்க. உங்கள் பேரில் அவர் நினைவுகளை நினைத்திருக்கிறேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்தை கேதுவானவர்கள் எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். இந்த சமாரிய பெண் வரும்போது எவ்வளவு நினைவுகளோட வந்திருக்கிறார். தன்னை குறித்து என்ன நினைச்சிருப்பார்? ஐயோ நான் தகுதி இல்லாத பாத்திரம், பேசாம பின்னே நான் நஞ்சு குடிக்க சாகலாம், இல்ல நாளைக்கு செத்து போயிடலாம். இந்த பூமியில வாழ்றதை விட இவங்களோட வாழ்றதை விட இவனோட வாழ்றதை விட நான் செத்து போயிடலாம், அவமானமா இருக்கேன்னு சொல்லி எவ்வளவு எண்ணங்கள் எண்ணிருப்பார். ஆனா அந்த வார்த்தை எவ்வளவு ஜீவனாக கிரியை செய்து உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல. அவள் ஒரு சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகியாக மாறுறா பாருங்க. நீங்க இதுக்கு பிறகு வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா 39வது வசனத்துல இருந்து
செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று வாசிக்கிறீங்களா? இப்ப இந்த பகுதியை நீங்க வாசிக்கணும்னு சொன்னா எங்கேயாவது இவள் இயேசுவை உண்மையாக மேசியாவை ஏற்றுக்கொண்டோன்னு இயேசு அவளை நீ சுவிசேஷத்தை போய் அறிவியல் எழுதியிருக்காது. அதான் இயேசுவை உண்மையாகவே நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இயேசுவுக்கு நோயில தேவனுடைய திட்டத்தின்படி சரியான என்கவுண்டர் வந்ததுன்னு சொன்னா உண்மையான மேசியாவை நீங்கள் சந்தித்தீங்கன்னு சொன்னா இயேசுவை போல நீங்கள் இயேசுவால் வந்து நீ புறப்பட்டு போன்னு சொல்ல தேவையில்லை. தெரியுமா? இந்த சமாரிய பெண்ணு இயேசு போன்னு சொல்லல பாருங்க. ஆனா அவளுக்குள்ள அவள் மட்பாண்டமா இருந்தவள், தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்தவர், தன்னுடைய பலவீனங்களை சொல்லி தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு இரட்சகராக காண்பித்து அவளை அணைத்து தனக்கு நித்திய ஜீவனை தந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவள் தானாகவே ஓடி போறாள், ஒரு சுவிசேஷகியாக மாறுறாள். இன்றைக்கு ஆண்டவர் என்னை உங்களுடைய எதிர்பார்க்கிறது அதுதான். எங்களை யாரும் சுவிசேஷத்துக்கு அனுப்பணும் அவசியம் இல்லைன்னு இன்றைக்கு சமாரிய பெண் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணா அவள் அப்படிதான் சொல்லுவாள். தெரியுமா? என்னை பார்த்தவங்க எல்லாம் ஒரு விபச்சாரியா பார்த்தாங்க, ஒதுக்குனாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ளேன். நான் அந்த இரட்சகரை சந்தித்தேன், அவர் என்ன தேடி வந்து அவரை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். யாரும் என்னை சுவிசேஷம் சொல்லன்னு சொல்லல. அந்த நற்செய்தியை நான் பெற்ற அந்த ரட்சிப்பு என் பட்டணத்தால் பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி அவள் ஓடி போறாள் பாருங்க. இன்றைக்கு அந்த எண்ணம் யாரால வந்தது? இயேசுவை உண்மையாக சந்தித்து தூய்மையாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த விபச்சாரி என்று அழைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த சமாரிய பெண்ணால வந்தது பாருங்க. யாரெல்லாம் அவளை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் அவளை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவள் உணர்வு ரீதியாக தனிமைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்வதற்குரிய ஒரு தேவ நீதி உள்ள பாத்திரமாக தேவன் அவளை மாற்றி இருப்பாருங்க. அதுதான் தேவ நீதி. ஆண்டவர் என்னையும் உங்களை அழைத்தது அதற்கு அவர் அந்த சமாரிய பெண்ணை போல இன்றைக்கு எங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு நாங்கள் நல்லதை செய்யணும். எங்களை கேவலமா பேசுறவங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த சமாரிய பெண்ணை போல எத்தனை பெண்கள் நாங்கள் இருக்கிறோம், எத்தனை ஆண்கள் நாங்கள் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒருவர் எங்களை குறித்து கேவலமா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, எங்களை குற்றப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா எங்களோட ரிவெஞ்ச் வேற மாதிரி இருக்கு. நாங்க போற இடமெல்லாம் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் எங்களை தனிமைப்படுத்தினாங்களோ அவங்கள பத்தி தான் பேசிக் கொண்டிருப்போம். ஆனா உண்மையாகவே மேசியாவை சந்தித்த அந்த சமாரிய பெண் அந்த போன இடம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசுவை பத்தி பேசினார். இன்னைக்கு உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையை இயேசு மாற்றி இருந்தார். இந்த சமாரிய பெண்ணை போல உங்களோட வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் சந்தித்திருந்தால் நீங்கள் போற இடம் எல்லாம் அந்த இயேசுவை தவிர, உங்களோட வாழ்க்கையில இயேசு செய்ததை தவிர வேறு எதையும் பேச மாட்டீங்க. பாருங்க, ஒரு உடைந்த பாத்திரத்தை தேவன் சரி செய்யும் போது எப்படிப்பட்ட ஒரு உன்னத பாத்திரமாக ஆண்டவர் மாத்திட்டார்கள். எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு, எண்ணங்களோடு, வேதனையோட, அவமானத்தோட கிணத்துக்கு வந்தவள் இப்ப அந்த கிணத்துல இருந்து இயேசு போக சொல்லல, நீ சுவிசேஷம் என்ற வரத்தை தந்திருக்க சொல்லல, நீ புறப்பட்டு போன எதையுமே இயேசு சொல்லல பாருங்க. ஆனா அவள் புறப்பட்டு போய் எதை சொன்னான் சொல்லுங்க. இயேசு தன் வாழ்க்கையில செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொன்னார். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்கு எங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு அதே போல தேவ நன்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை அவர் சொன்னீர், எந்த பலவீனத்தை நான் அடையாளம் கண்டனன், எந்த பலவீனத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்தனன், அவர் என்னை ரட்சித்தவர், அந்த நித்திய ஜீவனை எனக்கு வாக்களித்திருக்கேன், உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன் தேவைன்னு சொன்னார். அந்த இயேசுவை நோக்கி ஓடிவாங்க. அவர் அந்த சமாரிய கிணத்துல நிற்கிறார் என்று சொல்லக்கூடாது, பட்டணமே ஓடி வருது பாருங்க. ஏன் அந்த மாற்றம் வந்தது சொல்லுங்க. அவளுக்குள்ள வந்தது உண்மையான ஒரு மாற்றம். நாங்கள் தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் என்ன உண்மையாக தூய்மையாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் தேவனால் என்ன பாத்திரமாக பயன்படுத்தப்படும்? கணத்துக்குரிய பாத்திரமாக பயன்படுத்தப்படும். கனவீனமான பாத்திரமாக கிணத்துக்கு வந்தவள் இன்றைக்கு ஒரு பட்டணம் பார்க்கப்பட ஒரு கனமான பாத்திரமாக பார்க்குது. இன்றைக்கு முழு உலகமும் கிறிஸ்தவ உலகமும் பைபிளை திறந்து வாசிக்கப்பட ஒவ்வொரு முறையும் யோவான் 4வது அதிகாரத்துக்கு வரக்கூட இந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர்களுக்கு ஒரு உன்னதமான பாத்திரமாக வச்சிருக்கிறது தெரியுமா? மனுஷர் உங்களை குறித்து என்ன நினைச்சாரு, மனுஷர் உங்களை எப்படி ஒதுக்கினாலும் உங்களை குறித்து நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களை விட, உலகத்தில் உங்களுக்கு வச்சவர் பேரை வச்சவங்களை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள திட்டத்தை வச்சிருக்கீர். உங்களுக்கு
பாத்திரமாக மாறுவதற்கு அந்த உருவாக்கின குயவன் சொல்லல, நீ போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லு. இன்னைக்கு நாம எல்லாம் காத்திருக்கிறோம், ஒரு வரம் பெற்ற ஊழியர் வரணும், ஒரு வரம் பெற்ற தீர்க்கதரிசி வரணும், என்ற பேரை சொல்லி முன்னுக்கு கூப்பிடணும், வரம் பெற்ற ஊழியர் என்ற தலையில கை வச்சு ஜெபிக்கணும், அவர் என்னை உருமாற்றணும், அவர் என்னை அனுப்பணும் என்று சொல்லி. ஆனா வேதம் இந்த சமாரிய பெண் இந்த இடத்துல வந்து ஒரு சுவிசேஷதியாக பிரசங்கிச்சாருன்னு சொன்னா அந்த வாழ்க்கை எப்படி சொல்லுவாள் சொல்லுவாங்க. அவளுக்கு முன்னுக்கு நாங்க எப்படி நின்று அவளோட பேச முடியுமா? அவமானம் அடைந்து வெட்கி குனிந்து தலை குனிந்து அவளுக்கு முன்னுக்கு நிற்போம் தெரியுமா? ஏன்னு சொன்னா இன்னும் நாங்க ஒரு ஆள் ஆத்மாவை கொண்டு வரையில, ஒரு 10 ஆத்மாவை கொண்டு வரையில தெரியுமா? ஆனா அதே நாள் அதே நிமிஷம் எப்ப இயேசுவை சந்தித்தாலும் ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷதியாக மாறிட்டார். எங்கள் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பெண் வரக்குள்ள அவள் எல்லாரையும் வேதனையோட அவமானமாக பேசாம இந்த பட்டணத்தை விட்டு ஓடிடுவோம் என்று கூட நினைச்சிருக்கலாம் பாருங்க. இன்றைக்கு தனக்கு யார் புருஷன் இல்லையோ அவனுக்கும் சுவிசேஷம், யாரெல்லாம் தன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்கும் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அந்த பட்டணத்துக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தது பாருங்க. இன்றைக்கு நாங்க இந்த சமாரிய பெண்ணிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். எனக்கு இது கொஞ்சம் நேரம் இருக்கிற முடியாது, இதை இன்னும் நிறைய பேச என்னால முடியாது. நீங்க அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் என்ன செஞ்சாங்களா, அவர் மேல் ஒரு பெரிய ஒரு டீம் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று என்ன சொன்னாங்களா, அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ அவங்க எல்லாம் இயேசுட்ட கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து தங்குங்கன்னு சொல்லி. இப்ப இயேசு 2 நாள் அவங்களோட இடத்துல அந்த பட்டணத்துல தங்கி இருந்து இப்ப என்ன செய்யுது, தேவனுடைய மகத்துவங்களை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை, தேவனுடைய அன்பை செய்தியாக பகிர்ந்து கொள்றேன். இப்ப இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டவங்க, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவங்க, தேவனுடைய நீதியை புரிந்து கொண்டவங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஸ்திரீயை நோக்கி 41வது வசனம், அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் என்ன செஞ்சாங்களா, விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல நாங்க பார்க்கக்கூட அநேக பேர் சொல்லுவாங்க, அப்ப இவங்க விசுவாசித்தது, இந்த விசுவாசத்துக்கு சமாரிய பெண்ணுக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லி. சமாரிய பெண்ணுடைய சுவிசேஷத்தை கேட்டு வந்தவங்க, ஒரு உந்துதல்ல வந்தவங்க ஒரு என்கவுண்டர்ல வராங்க. அந்த இடத்துல இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு அவங்களோட இடைப்படுறாரு. அவங்களை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க, உலகத்தின் ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க, மேசியாவாக ஏற்றுக்கொள்றாங்க. இந்த திருச்சபைக்கு வர்ற எல்லா ஜனங்களுக்கும் நீங்க ரட்சகரை காண்பிக்க முடியாது தெரியுமா? நீங்க கொண்டு வாங்க அந்த இயேசு அவங்களை சந்திப்பு. இங்க இருக்கிற சபை, இந்த போதனை அவர்களை உருமாற்றம் தெரியுமா? நாங்க இதுக்குள்ள இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். என்னோட பேசின வார்த்தை, என்னை தைரியப்படுத்தின வார்த்தையை நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் எனக்குள்ளாக கர்த்தர் பேசின வார்த்தைகள் இது. எங்கள் எல்லாருக்கும் ஊழியத்தில் உபத்திரவம் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, துரோகங்கள் இருக்கு, ஏமாற்றங்கள் இருக்கு, கைவிடப்படுதல் இருக்கு, வீணான வார்த்தைகள் இருக்கு, வீண் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் அந்த தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களை அழைத்த தேவன் அந்த குற்றச்சாட்டுகளுக்காக எங்களை அழைக்கவில்லை, அவர் பரலோகத்தில் வைத்த பரிசுத்த நோக்கத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோட இந்த சமாரிய பெண்ணு கூட என்னடா தான் பேசுறோம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுற காரியம் அதுதான். மனுஷர் உங்களை குறித்து என்னத்தை சொன்னாலும், நீ இந்த ஜாதி அந்த ஜாதி, உங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லை, உங்க பிள்ளை உன்னை ஏற்றுக்கொள்ளாட்டி, உங்க மனைவி உன்னை அங்கீகரிக்கலாட்டி, உங்க கணவன் உன்னை அங்கீகரிக்கலாட்டி, உங்க உறவுகள், சபை, விசுவாசிகள், ஊழியர்கள் யார் உன்னை அங்கீகரிக்கலாட்டி, அங்க இருக்கிற இயேசு உன்னோட வந்தா போதும், உன்னை கனமுள்ள பாத்திரமாக அவரால் பயன்படுத்த முடியும் தெரியுமா? நோக்கம் இல்லாமல் வந்தவள் நோக்கத்தோடு ஓடுகிறாள் பாருங்க, நோக்கத்தை தேடி வரையில் அவள் பாருங்க. ஆனால் பரலோகம் அவளுக்கு நோக்கத்தை கொடுப்பதற்காக பரலோகம் இறங்கி வந்தது. நீங்கள் செய்ய வேண்டியது நோக்கத்தை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுங்க. அந்த இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க உங்களோட அவமானங்களை பேசாத நினைக்காதீங்க. மற்றவங்க பேசுற உங்களை குறிச்சு, உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறிச்சு, உங்களோட குணாதிசயத்தை குறிச்சு மற்றவங்க பேசுறது நீங்க மைண்ட் எடுத்துக் கொள்ளாதீங்க. நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த சமாரிய பெண் கிணற்றுக்கு முன்னுக்கு இயேசுவை சந்திக்க முன்னுக்கு இருந்த பெண்ணாக தான் வாழ்வீங்க. நீங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவரால் தூய்மையாக்கப்பட்டு அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொன்னா அந்த தேவன் கனமுள்ள பாத்திரமாக உங்களை பயன்படுத்துகிறது தெரியுமா?
இன்றைக்கு 2025 வருஷமும் பவுல் 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 என்று ஒரு ஞாயிறு ஆறுதல் யார் பேசல பவுலை பத்தி. இன்றைக்கு அந்த கனமான பாத்திரமாக யார் மாத்தினது? அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும். அந்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கும், அந்த ஆவியானவர் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும், அந்த ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை கனமான பாத்திரமாக மாற்றுகிறார் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமான 2 காரியம் இந்த இதுல. இயேசு அவளை போட்டு சொல்லவே இல்லை, ஆனா அவள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷியாக வாலண்டியரா போனால் பாருங்க. 2வது காரியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தன்னை ஒதுக்கினாங்களோ, யாரெல்லாம் தன்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களுக்கு காரணமாக இருந்தாங்களோ எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல எண்ணம் எப்படி வந்தது? ஏன்னா அவளுக்குள்ள வந்த அந்த இயேசு, அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்தேன்னு சொன்னா அந்த இயேசு இந்த சமாரிய பெண்ணை போல யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை கைவிட்டாங்களோ, யாரெல்லாம் நீங்க இல்லாம போகணும் என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கத்தக்க கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க, நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. என் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அந்த நோக்கத்துக்காக அழைச்சிருக்க தெரியும். இன்னைக்கு சமாரிய பெண் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமாரிய பெண் அவர் சொன்ன அந்த சுவிசேஷம் எங்களுக்கும் ஒரு சுவிசேஷமாக மாறி இருக்கு. உங்களுக்கு பிலமோன் புத்தகத்தை நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒனேசிமோன் ஒருவர் பிலமோன் அந்த எஜமான் இருந்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. அவர் பணத்தை களவெடுத்துட்டு வந்துட்டார், ஏதோ ஒரு தவறு செய்து வந்துட்டார். ஒரு கனவீனமான பாத்திரமாக தன்னுடைய நாட்டிலிருந்து ஓடி வரார். வந்தவர் அந்த இயேசுவை, மெசியாவை, இரட்சகரை அவன் பவுலோட ரோமாபுரியில சந்திக்கிறான். அந்த பவுலுடைய சுவிசேஷத்துக்கு கூடாக அந்த ஒனேசிமோ ரட்சிக்கப்படுகிறான். இப்ப அந்த ஒனேசிமோவை பார்த்து நீங்க பிலமோன் புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா பவுல் எப்படி எழுதுறாருன்னு சொல்லி பதினோராவது வசனம் வாசிக்கிறீங்களா? எப்படி கண்ட எஜமானால என்ன கொலை செய்யப்படுவார் 5 பயந்து போகாம இருந்த ஒரு அடிமை. இப்ப அந்த அடிமை இயேசுவை சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கையை பவுல் இந்த புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாதவனை இயேசு பிரயோஜனமாக மாத்திட்டு இவன் பிரயோஜனமாக மாற்றப்பட்டபடியா என்னுடைய ஊழியத்திலையும் சரி இந்த பிலமோன் இருக்கிற கொலோசே பட்டணத்துக்கும் சரி இவன் பிரயோஜனமாக இருப்பான் என்று சொல்லி பவுல் கடிதத்தில் எழுதுது. நாங்க பிரயோஜனம் இல்லாதவங்களாக இருக்கலாம், யாருக்கும் மனசருக்கு, ஆனா நாங்க உலக ரட்சகராக இயேசுவை சந்திக்கிறோம்னு சொன்னா இந்த ஒனேசிமோன் போல இன்னைக்கு ஆண்டவர்களை பிரயோஜனம் உள்ளவராக மாற்றுகிறது தெரியுமா? சபை வரலாற்றில் வாசி பார்த்தீங்கன்னா சொல்லுது இந்த பிலமோன் இந்த ஒனேசிமோன் கொலோசே பட்டணத்துக்கு போயிட்டு பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு பிஷப்பாக வந்துட்டான், மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகனாக மாறிட்டான். அந்த கொலோசே திருச்சபையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தேவனுடைய கருவியாக மாறிட்டார் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் எங்கே உங்களை அதற்காக தான் தெரிஞ்சிருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு ஒனேசிமோனை போல உங்களை யார் என்ன பேர் உங்களோட கடந்த காலத்தை பத்தி சொல்லலாம். இந்த சமாரிய பெண்ணை போல பல பேர் உங்களை குறித்து பல காரியங்களை சொல்லலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் அவர் என்ன திட்டத்துக்காக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, அவர் என்ன திட்டத்துக்காக உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லி. இப்ப வாசிப்போமா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19-20. இந்த இதுல பாருங்க, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இருக்காம், மண்ணும் மரமுமான பாத்திரங்களும் இருக்காம். அவைகளை சிலது கணத்துக்கும் கனவீனத்துக்கும் உரியது. இப்ப பவுல் சொல்ற 21வது வசனத்துல எது கணக்குக்குரிய பாத்திரம் தெரியுமா? தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் அந்த பாத்திரம் யாருக்கு உபயோகமா இருக்குமா? இன்றைக்கு உங்களோட எஜமான் யார்? இன்றைக்கு எங்களோட எஜமான் யார் தெரியுமா? எங்களை குறிச்சு யார் என்ன பேர் வச்சிருக்காங்களோ, எங்களை குறித்து யார் என்ன குறை பேசுறாங்களோ, எங்களை குறித்து மனுஷர் என்ன அறிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் எங்களை எஜமானா இருக்காங்க. அதுதான் அவங்க எங்களோட உணர்வுகளையும் எங்களோட எண்ணங்களையும் எங்களோட ஊழியத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க, அவங்களோட திட்டங்களால எண்ணங்களால பேச்சால குற்றச்சாட்டாங்க. இன்னைக்கு இந்த சமாரிய பெண் அது வரைக்கும் அப்படித்தான் இருந்தால் தெரியுமா? எங்களோட வாழ்க்கையில
இயேசுவை நாங்கள் சந்திச்சோம் என்று சொன்னா, எங்கள் எஜமான் இயேசுவாக மாறிட்டேன் என்று சொன்னா, மனுஷர் பேசின எந்த வார்த்தைகளும் எங்களுக்கு எதுவுமே எங்களை ஆளுகை செய்ய முடியாது. இது என்னோட பேசின வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நான் ஊழியம் செய்யும் போது பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போகும், பலவிதமான போராட்டங்களுக்குள்ள கடந்து போகும், பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு தெரியாமலே பல காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனா அறியும் போது, தெரிந்து கொள்ளும் போது அப்படியே நாம் உடைந்து போயிடுவோம், தெரியுமா? ஆனா ஆண்டவர் இந்த சமாரிய பெண்ணு கூடாக இந்த தீமோத்தேயு புத்தகத்தில் இருந்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், உனக்கு எஜமான் யாரு, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யாரு, உன்னை பயன்படுத்த சித்தம் கொண்டது யாரு? அவர்களா? நான். அவர்கள் எஜமானா இருந்தால் அவங்க உன்னை பயன்படுத்துவாங்க. நான் உன்னை எஜமானா இருந்தால் நான் உன்னை பயன்படுத்துவதற்கு நீ உன்னை விட்டுக் கொடு. சமாரிய பெண்ணை ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியது போல, இந்த உடைசி சபைக்கு பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றியது போல உன்னையும் என்னால பயன்படுத்த முடியும், உன்னையும் என்னால் உபயோகிக்க முடியும். ஆனா எனக்கு தவிர நீ என்னை எஜமானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் கனமான பாத்திரமாக வரணும்னு சொன்னா, என்னை கனவீனமான பாத்திரமாக யார் எனக்கு எஜமானா இருக்காங்களோ அந்த எஜமானங்களுடைய எண்ணங்களையும் பேச்சுகளையும் அந்த எஜமானங்களோட கையை ஒப்புப்படுத்திட்டு நான் கனமான பாத்திரமாக பயன்படுத்தப்படுவதற்கு என்னுடைய எஜமானாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், தெரியுமா? அவள் செய்த முதல் காரியம் அதுதான். அதனால்தான் அவள் கனமான பாத்திரமாக மாறினாள். அதுக்கு பிறகுதான் தேவன் அவளை உபயோகிக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். மற்றவங்க உங்களை குறிச்சு, உங்களோட ஊழியத்தை குறிச்சு, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சு அவங்க எவ்வளவு காரியங்கள் அவங்க அறிவுல அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும், தெரியுமா? ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு தெரியும், தண்ணி சுமந்துட்டு போவாங்க, தெரியுமா? ஒரு தடியில அந்த காலத்துல, இப்ப அது இல்லை, ரெண்டு பக்கமும் பாரம் வச்சுட்டு வியாபார பொருட்களை கொண்டு போக, ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பொருட்கள் இருக்கும், அதை இறக்கி வச்சுட்டு பாலாக்கு எப்படி சொல்றதுக்கு சரி இல்ல பல்லாக்கு இல்ல. இப்ப இந்த வேலைக்காரன் பெரிய ரெண்டு முட்டிய ஒரு ஆத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ரெண்டு பாத்திரத்துல ஒரு பாத்திரம் ஒரு சைட்டால உடைஞ்சி இருக்கு, ஒரு பாத்திரம் நல்ல பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இவன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வரக்கூட, இது ஒரு 6 மாசம் 1 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. இந்த பாத்திரத்தை இவன் கொண்டு வரக்கூட, அந்த உடைஞ்ச பாத்திரத்துல இவன் நிரப்பக்கூட ஃபுல்லா தான் தண்ணி நிரப்புறான், மற்ற பாத்திரத்தை தண்ணி ஃபுல்லா நிரப்புறான். எந்த பாத்திரம் ஃபுல்லா தண்ணியை பெற்றுக் கொள்ளுதோ அது அவன் வீட்டுக்கு வரக்கூட ஃபுல்லா தண்ணி நிரப்பும், அதே தண்ணியை கொண்டு வந்து எஜமானுக்கு பயன்படுது. ஆனா இந்த உடைந்த பாத்திரம் வழியில வரக்கூட என்ன செய்ய சொல்லுங்க, தண்ணி எல்லாம் லீக் பண்ணி அரவாசி தண்ணி தான் எஜமானுக்கு கிடைக்குது. இது ஒரு 6 மாசமா போய் கொண்டிருக்க கூட இந்த உடைந்த பாத்திரம் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுதான், உங்களுக்கு எஜமான் சம்பளம் தாரு, நீங்க என்னாலதான் என்ன நான் ஒருக்கா ஃபுல்லா உடையாம இருந்திருந்தேன்னு சொன்னா, நீங்க ஒருக்காவே தண்ணியை கொண்டு போயிருந்தா 3 தடவை நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னால உங்களுக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, அதனால என்னைய விட்டுட்டு நீங்க ஒரு உடையாத ஒரு பாத்திரத்தை எடுங்கன்னு சொல்லி வேலைக்காரனை பார்த்து சொல்லிட்டாரு. அப்ப வேலைக்காரன் பார்த்து சிரிக்கிட்டு சொன்னானா, நீ எதை பாக்குறா, நீ உனக்கு முன்னுக்கு இருக்கிற, உனக்கு முன்னுக்கு போற அந்த உடையாத பாத்திரத்தை பார்த்து உன்னைய உணர்ந்து கொள்ற. ஆனா உனக்கு தெரியுமா, நீ உடைஞ்ச பாத்திரம் சொல்லி எனக்கு எப்பயோ தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் உன்னை கொண்டு வரக்கூடாது, ஒரு பாதையாளர் உன்னை கொண்டு வருவேன். நீ ஒவ்வொரு நாளும் உன்னை குறித்து ஆராய்ச்சி நீ வேதனைப்பட்ட, அந்த முழுமையான பாத்திரத்தை பார்த்து வேதனைப்பட்ட. ஆனா உனக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு வீதிகளையும் நீ வரக்கூட நான் நிறைய பூ விதைகளை நட்டு வச்சிருந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கி வரக்கூட அந்த உன்னட்ட தண்ணி வெளியே வரும்போது அந்த தண்ணி அந்த விதைகளை பட்டுப்பட்டு அது அநேக பூச்சாடிகளை பூக்கன்றுகளை தந்திருக்கு. உனக்கு தெரியுமா, இந்த பட்டணத்தை இந்த பாதையை நீ ஒவ்வொரு நாளும் அழகுபடுத்தி கொண்டிருக்கா. இந்த பூல அந்த மரத்துல இருந்துதான் நான் பூவை பறித்து கொண்டு எங்க எஜமான வீட்டையை நான் அழகுபடுத்துறேன் என்று சொல்லி. இன்னைக்கு அதை போலதான் இன்னைக்கு நாங்க எங்களை குறித்து குறைவாக நினைச்சிருக்கோம். நாங்க நிறைவுள்ளவர்களை பார்த்து எங்களோட குறையை நாங்க பார்த்து அவமானப்பட்டு கொண்டிருக்கோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எங்களோட தாழ்வு மனப்பான்மை எங்களை மற்றவர்களை பார்க்க வைக்கிறது. ஆனா ஆண்டவர் குறைவுள்ளவர்களாக எங்களை வைத்துக் கொண்டு அந்த குறைவோடு மற்றவர்களுக்கு நன்மை பயத்தக்க ஒரு கருவியாகத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறது, தெரியுமா? இந்த உலகத்துல நிறைவுள்ளவர்கள் யாருமே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா இந்த உலகத்துல எந்த ஒரு பாஸ்டர், எந்த தலைவர், எந்த அப்போஸ்தலன் குறைவில்லாமல் இருக்கிறாங்க சொல்லி? அதால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூச்சாடியை போல நீங்க வேதனைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க பல மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, பல மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைவுள்ள ஒரு சிலர் உங்களை பார்த்து குறையாக
அவன் அந்த தண்ணியை கொண்டு வரும்போது எத்தனை பூக்கன்றுகளுக்கு இவன் நீர் பாய்ச்சி வந்து கொண்டிருக்கான்னு சொல்லி, எத்தனை மரங்களுக்கு இவன் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கான்னு சொல்லி. ஆண்டவருக்கு தான் தெரியும் நானும் நீங்களும் யாருக்கு எங்க பயன்படுத்தப்படுறோம்னு சொல்லி. ஏன்னா மனுஷருடைய பார்வை குறுகியது, தேவனுடைய பார்வை விசாலமானது. அதால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, யாராவது உங்களை கனவீனமா நினைச்சிருந்தா, கனவீனமாக பார்த்தாங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள நீங்க நினைச்சு கொள்ளணும், என்னுடைய எஜமான் இயேசுவாக இருக்கிறபடியா நான் கனமான பார்க்கிறேன், தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு தகுதியான பார்க்கிறேன். யார் என்னை குறித்து என்ன பெயர் வச்சாலும், என்னை குறித்து என்ன காரியங்கள் சொன்னாலும், என்னை குறித்து எப்படி பட்ட பெயர்களை வைத்தாலும், என்னை அழைத்ததவன் யார் எனக்கு தெரியும். உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி தேவன் எழுதி வச்சு. இந்த சமாரிய பெண்ணை போல, இந்த ஒனேசிமை போல எங்கள் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, நாங்கள் எழுப்பியிருந்து ஆண்டவரை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட நீங்க ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை, ஒரு விசுவாசி கூட தேவனால் தகுதி வைக்கப்பட தகுதி உள்ளவர்கள் அல்ல. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து இந்த சமாரிய பெண் போல அவர் இந்த பட்டணத்துக்கு, உங்களுடைய திருச்சபைக்கு, நீங்க வாழுகிற குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவது தெரியுமா? எப்படிப்பட்ட உடைந்த பாத்திரமும் இயேசுவினுடைய கரத்துக்கு போயிட்டு சொன்னா அந்த பாத்திரம் உன்னதமான பாத்திரமாக மாறும் என்றது என்னுடைய விசுவாசம். இன்னைக்கு நீங்க அதை விசுவாசிச்சா உங்களோட தலையில கை வச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை உன்னத பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. மனுஷர் என்னை எதற்காக நினைக்கலாம், என்னை குறித்து எப்படி பேசலாம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சிருக்கலாம், ஆனா நான் என்னை உணர்ந்து கொள்வேன். நான் என்னை அறிக்கையிற நாட்பா, என்னை பொறுப்படுங்க, என்னைய பொறுப்படுங்க. ஆண்டவரே என் எஜமான் நீங்கப்பா. நான் மனுஷர் பேசுற வார்த்தைகளை கேட்டு அவங்களை எஜமானாக நினைத்த காலங்கள் போதும், மனுஷர் என்னை ஆளுகை செய்தது போதும், மனுஷருடைய பேச்சுகளுக்கு நான் அடிமைப்பட்டது போதும். இயேசுவே உம்முடைய நான் எஜமானாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உமக்கு அடிமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பொறுப்படுங்க. இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறேன். இங்க வந்திருக்கிற ஒருவரும் வறுமையா போறதில்லை, இந்த வறுமையா போக போறதில்லை. ஆண்டவர் சொல்றேன், இந்த இடம் உங்களோட வறண்ட உங்களோட வாழ்க்கை, வறண்டு போயிருக்கிற உங்களோட ஆவிக்குரிய நிலை, வறண்டு போயிருக்கிற உங்களோட உணர்வுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்ற போகிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைய நாளை யாரெல்லாம் விசுவாசித்து அறிக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போறேன். அந்த விசுவாசத்தோட, அந்த நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு போகணும். அந்த சமாரிய பெண் உங்களை தைரியப்படுத்துறார், அந்த சமாரிய பெண் உங்களுக்கு விசுவாசத்தை தாரா, அந்த சமாரிய பெண் உங்களை பயன்படுத்த போறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன், அந்த சமாரிய பெண்ணை பயன்படுத்தணும்னா உனக்குள்ள அப்படிப்பட்ட பாவம் இல்லை, அப்படிப்பட்ட சுபாவம் இல்லை, சமுதாயம் உன்னை தள்ளி வைக்கல. நீ நல்ல ஒரு சமுதாயத்தில் இருக்கிறா, நல்ல ஒரு தேசத்தில் இருக்கிறா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறா, நல்ல வரங்களை நான் தந்திருக்கிறேன், நல்ல குடும்ப வாழ்க்கையை நான் தந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்றேன், எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். எல்லாரும் விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுங்க. பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கனவீனமான பாத்திரமாக, ஒரு பலனற்ற பாத்திரமாக, உடைந்த பாத்திரமாக, உபயோகமற்ற பாத்திரமாக எங்களை நாங்கள் நிதானித்து வைத்திருந்தோம் அப்பா. மனுஷருடைய வார்த்தைகளால் அவர்களை எங்களுக்கு எஜமானாக வைத்திருந்தோம் அப்பா. உங்களால் எங்களை பயன்படுத்த முடியல, எங்களை உபயோகிக்க முடியலப்பா. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். அந்த சமாரிய பெண்ணை நீர் சந்தித்த போது அவருடைய நோக்கத்தை மாற்றினீர், அவருடைய உணர்வோடு இடைப்பட்டு அவளுக்கு ஒரு சமுதாய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்து, உலகத்தில் அவருக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்து, சரித்திரத்தில் அவருக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தீரப்பா. எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, பலவீனமானவர்களாக, எங்களோட அறிவை குறித்து, எங்களோட பணத்தை குறித்து, எங்கள் பொருளாதாரத்தை குறித்து, எங்களோட ஊழிய பதவியை குறித்து யார் என்ன நினைத்தாலும் என் கர்த்தர் நீ நினைத்த நினைவுகளை எங்கள் வாழ்க்கை நடக்கத்தக்கதாக நீர் எங்களை உபயோகிக்க எங்களை தூய்மைப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை பரிசுத்த முடியாது, எந்த மனுஷனுடைய திட்டங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. சமாரிய
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.